நம்ம கௌதமோட சொத்தை அடையறதுக்கான இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினியோட போராட்டத்தில் அடுத்ததாக வந்து போதுன்னா விரட்ட போகிறது இந்த பைரவியை தான். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த சொத்தை எல்லாத்துக்குமே இடைஞ்சலாக இருந்துட்டு இருந்த நம்ம கௌதமியும் இலக்கியாவையும் பக்காவாக பிளான் பண்ணி அப்படியே வீட்டை விட்டு வந்து போதுன்னா துரத்திட்டாங்க. உண்மையிலேயே இது எல்லாத்தையுமே கேட்கும்போது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து போதுன்னா இதை யாருமே யோசிக்கவும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது நம்ம கௌதம் இலக்கியா ரெண்டு பேருமே வந்து போதுன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கையில் பணம் இல்லை, எங்கே போய் தங்குறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க கார்த்திக்கு அஞ்சலி, அதாவது ஏற்கனவே வந்து போதுன்னா இந்த பைரவி வந்து போதுன்னா தான் தான் வந்து இந்த குடும்பத்தில் பெரிய ஆள், இனிமேல் நம்ம வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் அதெல்லாம் கிடையாது, நம்ம ஒரு வெத்து வேட்டு அப்படின்றத இந்த பைரவிக்கு தெளிவாக புரிய வைக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கார்த்திக்கு அவ்வளோ பெரிய சொத்து வந்து புதுனா கிடச்சிருக்கு. அதனால் கார்த்திக்கு தலையும் புரியல, காலும் புரியல. ஒரு பக்கம் கார்த்திக் வந்து இப்போ சரக்கை நல்லா ஊற்றி விட்டுறாங்க. ஒரு பக்கம் இப்போது எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினி வந்துட்டு இந்த பைரவியை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏற்கனவே அஞ்சலியை வச்சு சிறப்பான சம்பவத்தை எல்லாத்தையுமே செஞ்ச இந்த நிலைமையில் அடுத்ததாக அஞ்சலியை வச்சு இன்னொரு சம்பவத்தையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே பிரச்சனை வந்து இப்போ உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஏற்கனவே தாக்ஷாயினி இருந்துட்டு, அதாவது இந்த பைரவி இருந்துட்டு நான் தான் வந்து இப்போ இந்த வீட்டோட மகாராணி, நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அஞ்சலி இருந்துட்டு கார்த்திக் என்னோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதுக்கு வந்து வைக்கணும், அதாவது இதுக்கு முன்னாடி கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கௌதமோட பேரில் இருக்குது. அதாவது இனிமேல் கௌதமோட பேர், அதாவது கௌதம் பேரில் சொத்தே இல்லை அப்படின்னும் போது கௌதம் பேரில் இருக்கக்கூடிய கம்பெனி மட்டும் எதுக்கு இருக்கணும், கம்பெனி நேமை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது இந்த அஞ்சலி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா கார்த்திகை அந்தளவுக்கு அஞ்சலி மயக்க வச்சிருக்கா அப்படின்னே சொல்லலாம். கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி என்டர்பிரைசஸ் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இது போதையில் சொல்கிறாரோ இல்லை நார்மலாக சொல்கிறாரோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அஞ்சலி நினச்சது இங்கே நடக்குதா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அதுவும் இப்போது இந்த பைரவி வர்றதுக்கு இவங்களுக்கு சரியான ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு. ஏன்னா இப்போது பைரவி இருந்துட்டு இல்லை அஞ்சலி அதெல்லாம் கிடையாது, நீ எங்கள் பேர் தான் வைக்கணும், பைரவி என்டர்பிரைசஸ்ன்னு வைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக்கு சஜஷன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கார்த்திக் அப்படியே திருத்துன்னு முழிக்கிறாரு. கார்த்திக்கு பைரவி என்டர்பிரைசஸ் வைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மதம் தான். ஏன்னா அஞ்சலியை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த பைரவியும் பார்க்குறாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அஞ்சலி வந்துட்டு இல்லை, அதாவது இல்லை ஆண்டி என் பேரை தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முறையிட ஆரம்பிச்சிடறா. ஆனால் அந்த ஒரு விஷயம் எல்லாமே உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிற மாதிரி நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முழிச்சிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்க போகுது, இனிமேல் நமக்கு பிரச்சனை கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க போகிறாங்க, கண்டிப்பாக பைரவி இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது இந்த அஞ்சலி இவ்வளோ பிளான் பண்ணது, மறுபடியும் கார்த்திக் கூட வந்து சேர்ந்து கார்த்திக் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து எல்லாத்தையுமே மாற்றினது, இது வந்து கார்த்திக் கூட சேர்ந்து ஒன்றா வாழணும், இந்த பைரவி நமக்கு ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே உதவி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதவியாக இருக்கணும், அவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்க சொல்கிறபடி நடக்கணும் அப்படின்ற எந்த எண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு இல்லவே இல்லை. ஒன்று கார்த்திக் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க சேர்ந்து வாழக்கூடியது யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்து பத்து பணம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட தான் சேர்ந்து வாழ்கிறதா அஞ்சலி முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயனி வந்துட்டு அவ்வளோதான், இப்போ தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது, ஏற்கனவே கௌதமும் இலக்கியாவையும் அழகாக பக்காவாக பிளான் போட்டு துரத்தியாச்சு, இந்த பைரவியை துரத்தத்தில் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, பைரவியெல்லாம் ஈஸியாக அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து துரத்திடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போது கம்பெனி பேரை மட்டும்தான் இந்த அஞ்சலியோட பேரில் மாற்றுறதுக்கு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஆனால் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்தையும் அஞ்சலி பேருக்கு ஏற்பாடு, அதாவது அதை மாற்றுறதுக்காக இங்கே இன்னும் நிறைய ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிருது. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியாக ஒரு விஷயம் தான். இதை யாருமே எதிர்பார்த்திருக்கவும் மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போது இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாட்ட ஆரம்பிச்சிடுது. அதுவும் பைரவிக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வந்துடுது. ஏன்னா பைரவி வந்துட்டு நம்ம மகாராணின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோம், நம்ம சொல்கிறது தானே இங்கே நடக்கணும், ஆனால் இங்கே எல்லாமே தப்பாக நடந்துகிட்டு இருக்கே, இதுக்கப்புறம் இதை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக எதனா ஒன்று பண்ணி ஆகணும், சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு பைரவி ஆண்டி நீங்கள் எப்போவுமே என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது மூளைக்கெட்ட முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள்
நீங்கள்லாம் வடிகட்டின முட்டாள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பைரவியை சாதாரணமாக எடை போட்டு உட்காந்துட்டு இருக்கா இந்த அஞ்சலி. ஏன்னா அஞ்சலி வந்து போனா இந்த வீட்டுக்கு ஆரம்ப கட்ட காலத்தில் கூட்டிகிட்டு வந்தது இந்த பைரவி தான். இந்த பைரவிக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பு கண்டிப்பாக தேவை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்லவங்க எல்லாரையுமே விட்டுட்டு கெட்டவங்களுக்கு ஆதரவாக போயிட்டு இருந்தா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இந்த மாதிரி கேவலமான ஒரு நிலைமை தான் மிஞ்சிச்சு. ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு, அத்தை நீங்கள் எதுவும் பேசாதீங்க, எல்லாமே அஞ்சலி பேரில் தான் இருக்கணும், அதுவும் இந்த சொத்து எல்லாத்தையுமே கூட அஞ்சலி பேருக்கே நான் மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. பைரவிக்கு இன்னும் பயங்கர அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடுது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் இவங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு பயங்கரமாக வந்து இப்போ கவலைப்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ இனிமேலும் விடக்கூடாது, இந்த அஞ்சலி எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி ஜானகி அத்தை வந்து இப்போ எப்படி இது எல்லாத்தையுமே பண்ணாங்களோ, அதாவது அது எல்லாத்தையுமே மாற்றினாங்களோ, அப்படி வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே இவ்வளோ விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ நமக்கு தான் ஆபத்து, இந்த சொத்தில் நமக்கு நயா பைசா கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததாக வந்து இப்போ இந்த சொத்தை வந்து தான் பேரில் எழுதி கொடுக்கறதுக்காக இந்த பைரவி கேட்கறதுக்கு தயாராக இருக்க போகிறா. ஏன்னா அவளுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அதே மாதிரி பைரவிக்கு வந்து இப்போ ரொம்ப வந்து பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இடைஞ்சலாக இருந்தாலுமே கூட வேறு வழி கிடையாது, கார்த்திக் பேர்லேருந்து சொத்தை எப்படியாச்சும் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அஞ்சலி முடிவு பண்ண, இந்த பைரவி முடிவு பண்ண, ஒரே கூத்தாக தான் இருந்துகிட்ருக்கு. உண்மையிலேயே இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேயும் எஸ்எஸ்கே தாக்ஷாயணி வந்துட்டு அஞ்சலி கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க, இங்கே பாரு அஞ்சலி, கார்த்திக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உன் பேருக்கு மாற்றிட்டான்னு வையன், அதுக்கப்புறம் நீ சொன்னபடி 30% எனக்கு எழுதி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து டீல் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் வந்துட்டு அதில் 30% மட்டும்தான் ஆட்டியா போட போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது இன்னொரு ட்விஸ்டான ஒரு விஷயத்தில் போய் முடிய போகுது. அதாவது அஞ்சலி கார்த்திகை ஏமாற்றி மொத்த சொத்தையுமே ஆட்டையை போடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அதே மாதிரி இந்த அஞ்சலி வந்து இப்போ ஆட்டையை போட போகிற அந்த சொத்தை இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் வந்து இப்போ அந்த மொத்த சொத்தையுமே அவங்க பேருக்கு ஆட்டையை போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படியே ஒரு, அதாவது பூனைக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வரும் இல்லையா, அந்த மாதிரி, அதாவது ஒரு நாய்க்குட்டி சுற்றி வர மாதிரி இந்த அஞ்சலி கார்த்திக் பைரவி இவங்க காலடியே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் சுற்றி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சுற்றி வந்தால் தான் ஏதாச்சும் ஒரு எலும்பு துண்டு வந்து விழும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவிக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் நமக்கு அடிச்சதரா ஜாக்பாட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போது இந்த எஸ்எஸ்கேவுக்கும் தாக்ஷாயணிக்கும் இடைஞ்சலாக இப்போ இருக்கக்கூடியது இந்த பைரவி. ஏன்னா பைரவி இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சாதிக்க முடியாது. அதே மாதிரி கார்த்திகோட பேரில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலிக்கு வந்து இப்போ எழுதி தரதா சொல்லி தான், அதாவது மாற்றி வைக்கிறதா சொல்லி தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. ஆனால் கடைசியில் அஞ்சலிக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே எதிர்பார்க்காத ஒரு நிலைமை தான் வரப்போகுது. கார்த்திக் ஆரம்பத்திலே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நம்ம கௌதமி இலக்கியா சொல்கிறத கேட்டு இதுதான் கரெக்டு, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நினச்சிருந்தாரு. அப்படின்னா இந்த அஞ்சலி இவ்வளோ நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்க மாட்டா, இப்போது நம்ம கார்த்திக் ஏமாந்து நின்றுட்டு இருந்திருக்க மாட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.